வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு நம்ம பிப்ரவரி 14ஆம் தேதிக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் தான் பார்க்க போறோம். அப்போ இந்த வீடியோல என்ன பண்ணுவோம்னா, பிப்ரவரி 14ஆம் தேதி மார்க்கெட் என்ன நடந்துச்சு? எது வரைக்கும் கீழ போயிருக்கு? ஏன் இவ்வளோ தூரம் போயிருக்கு? 1. 2வது 17ஆம் தேதி அதாவது அடுத்த திங்கட்கிழமை மார்க்கெட் எந்த மாரி போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்க்க போறோம். ஸோ இது எப்படி நம்ம பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் இருக்கு. அதுவும் இல்லாம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்மளோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் லைக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் இல்லாம, சிம்பிள் மூவிங் ஆவரேஜையும் வச்சு பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்னு சொல்லி ஒரு டேட்டா இருக்கு. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா என்னன்னா, ஏற்கனவே பிளேஸ் ஆயிருக்க மார்க்கெட் ஆர்டர்ஸ். அதாவது எந்தெந்த பொசிஷன், எந்தெந்த பிரைஸ் ரேஞ்ச்ல கீழ பார்த்தீங்கன்னா பிரைஸ் ரேஞ்சும், மேல அந்த மார்க்கெட் ஆர்டர்ஸோட குவான்டிட்டி. அதாவது இப்ப நமக்கு 22,500ல நமக்கு கீழ இங்க இருக்கு பாருங்க. 22,500ல பார்த்தீங்கன்னா, புட் ஆப்ஷன்ஸ் அதாவது புட் ஆர்டர்ஸ் எவ்வளோன்னா, 66,00,000ம் கால் 2.5 லட்சமும் இருக்கு. இது மட்டும் இல்லாம நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட சேஞ்சும் பார்ப்போம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட சேஞ்ச் என்ன சொல்லும் அப்படின்னா, எவ்வளவு சேஞ்ச் எந்த பக்கம் இருக்கோ, அந்த பக்கத்துல ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸும் சப்போர்ட்டும் வந்திருக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, 17ஆம் தேதி மார்க்கெட் என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறதையும், நம்ம ஒரு ஒரு சின்னதா ஒரு கணிப்பு பார்ப்போம். பட் ஆனா அது 100% இருக்கணும்னா, நமக்கு யுஎஸ் மார்க்கெட் எப்படி போகுது, அதே மாரி சனி, ஞாயிறுல வேற ஏதாவது ஸ்பெஷல் நியூஸ் வருதா? ஆர்பிஐஸோ, மினிஸ்ட்ரி ஆஃப் சென்ட்ரல் மினிஸ்ட்ரிஸ் ஏதாவது நியூஸ் ஏதாவது பப்ளிஷ் பண்றாங்களாங்கிறத பொறுத்தும் மார்க்கெட் திங்கள் மாறலாம். அது மட்டும் இல்லாம திங்கட்கிழமை கோல்ட் பிரைஸ் எப்படி மாறுதோ, அத பொறுத்தும் நம்ம இந்தியன் மார்க்கெட் சேஞ்ச் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ சனி, ஞாயிற பொறுத்தளவு நம்ம அடுத்த நாள் திங்களுக்கான ஒரு ஒரு பிரெடிக்ஷன் அவ்வளோ அக்யூரேட்டா இருக்காது. காரணம் என்னன்னா, இந்த 2 நாள்ல என்ன வேணாலும் சேஞ்ச் ஆகலாம். அதனால நம்ம யூசுவலா என்ன பண்ணுவோம்னா, ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ்ன்னு சொல்லி திங்கள் காலையில நமக்கு ஒரு வீடியோ போடுவோம். ஸோ அந்த வீடியோல ஏதாவது சேஞ்சஸ் இருக்குன்னா நம்ம நம்ம அனௌன்ஸ் பண்ணுவோம். அண்ட் நீங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம். உங்களோட ட்ரேட் இன்னைக்கு எப்படி போச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தட் ஆ ப எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாரி இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, ஏதாவது ஒரு சின்னதா ஒரு சப்போர்ட் லெவலோ, இல்ல ரெசிஸ்டன்ஸ் இல்லன்னா ஏதாவது ஒரு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன், ஏதாவது அந்த மாரி ஒரு டீட்டெயில்ஸ் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா, அதையும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போட்டீங்கன்னா, எனக்கும் பயனுள்ளதா இருக்கும். அதே மாரி மத்த வியூவர்ஸ்க்கும் பயனுள்ளதா இருக்கும். ஸோ வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கேப் அப் ஓப்பன் ஆச்சு. ஸோ ரொம்ப நாள் கழிச்சுன்னு சொன்னா, நான் ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சுக்கிறேன். ஸோ பார்த்தோம்னா, நீங்க பாருங்க, கடைசியா கேப் அப் ஓப்பன் ஆனது 5ஆம் தேதி பிப்ரவரி. அதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு கன்டினியூஸா தான் இருக்கு. ஸோ கன்டினியூஸா இருந்துட்டே இருந்திருக்கு. இந்த இடத்துல மட்டும் 11ஆம் தேதி பிப்ரவரில கேப் டவுன் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு டிஃபரன்ஸே இல்ல. ஆனா 17ஆம் தேதி நமக்கு 17ஆம் தேதி வரும்போது, ஒரு கேப் அப் ஓப்பன் ஆயிருந்திருக்கு. இது 3 மினிட்ஸ் கேண்டில்ல கொஞ்சம் கிளியரா தெரிஞ்சுச்சு. இந்த ஒரு கேப் அப் ஓப்பன் ஆயிருந்திருக்கு. அப்போ இந்த கேப் அப் ஓப்பன் ஆனதுக்கு ஒரு நல்ல காரணம் என்னன்னா, பையர்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு அர்த்தம். அதாவது மார்க்கெட்ட மேல கொண்டு போக முயற்சி பண்றாங்க. ஆனா மார்க்கெட்ட மேல கொண்டு போக முயற்சி பண்ணாலும், இந்த இடத்துல ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. 49,500 நம்ம அது இந்த இடத்துல குடுத்திருந்திருப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும். 49,500ல இருந்திருக்கு. ஸோ அப்போ கேப் அப்ல ஓப்பன் ஆனனால, நம்ம அந்த இடத்துல ட்ரேட் எடுக்க முடியாது. ஸோ அப்ப நம்ம ட்ரேடிங் ஹோல்ட் பண்ணணும் தான். ஆனா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கேப் அப்ல இருந்தாலும், இந்த சப்போர்ட் லெவல்ல இருந்து மார்க்கெட் கொஞ்சம் அப்படியே கீழ ஸ்விங் ஆயி, மறுபடியும் ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு, ஒரே இடத்திலேயே கன்சாலிடேட் ஆயிட்டே இருந்திருக்கு. ஆனா, அதுக்கப்புறம் நமக்கு ஒரு 10:30க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் கடகடன்னு கீழ விழுந்து, நம்மளோட லெவல் எவ்வளோ 49,000 தான் நம்ம இங்க ஒரு சப்போர்ட் வச்சிருந்தோம். ஸோ நீங்க பாருங்க, இந்த சப்போர்ட்லருந்து மார்க்கெட் வந்ததுக்கப்புறம் கன்சாலிடேட் ஆயிட்டே இருக்கு. இந்த கன்சாலிடேட் ஆகுதுங்கிறத இன்னொரு செகண்ட் கன்ஃபர்மேஷன் என்ன சொல்லலாம்னா, நம்மளோட சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் இருக்கு. அப்போ இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்ல நமக்கு என்னன்னா, மேல சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்க்கு ஒண்ணா கீழ இருக்கணும், இல்லன்னா மேல இருக்கணும். இந்த மாரி சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் பக்கத்திலேயே கேண்டில்ஸ் வந்துட்டே இருக்குன்னா, இதுக்கு பேரு கன்சாலிடேஷன் ஃபேஸ்ன்னு பேரு. இப்ப இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல இருக்கும்போது, நம்ம வெயிட் பண்ணோம். அப்போ இந்த இடத்துல நமக்கு மூவ்மெண்ட் கிடைச்சுச்சு. இந்த கேண்டில், இந்த ரெட் கேண்டில். அடுத்து 2வது ரெட் கேண்டில்ல நம்ம பொசிஷன் எடுத்தோம்னா, ஒரு ஷார்ட் கால். அப்போ இந்த இடத்துல ஒரு ஷார்ட் பொசிஷன் எடுத்தா, நமக்கு அழகா ப்ராஃபிட் இங்க வரைக்கும் கிடைக்கும். ஸோ அப்போ ஏன் இங்க வரைக்கும் கிடைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம அந்த பக்கம் கேண்டில் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணிரலாம்னா, இந்த சப்போர்ட்ல இருந்து கீழ விழுந்தால் மார்க்கெட் இங்க தான் வருங்கிற ரேஞ்சுக்கு நமக்கு தெரியும். ஏன்னா நடுவுல நான் சப்போர்ட் வைக்கல. அப்போ
49,200 தாண்டிருச்சுன்னா, மார்க்கெட் வந்து 49,000க்கு தான் சப்போர்ட் வருங்கிறத நம்ம ஷூரா இருந்தோம். அப்பன்னா, மார்க்கெட் வந்து அங்கருந்து டவுன்ஃபால் ஆயி கரெக்ட்டா 49,000த்துல வந்து ஒரு ரிவர்ஸ் எடுத்துச்சு. ரிவர்ஸ்ங்கும்போது ஒரு புல் பேக். இப்போ நமக்கு வந்து ஒரு மேக்ஸிமம் எவ்வளோ பாயிண்ட்ஸ் மூவ்மென்ட் கிடைச்சிருக்கலாம் அப்படின்னா, ரிஸ்க் ரிவார்ட் பார்த்தீங்கன்னா 6 இருக்கும். அண்ட் மூவ்மெண்ட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் லைக் நமக்கு வந்து ஒரு 300 பாயிண்ட்ஸோட ப்ராஃபிட்ஸ் கிடைச்சிருந்திருக்கும். 300 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்ங்கிறது சிங்கிள் ட்ரேட்ல நமக்கு வந்து நல்லது தான். சப்போஸ் உங்களோட லாட் சைஸ் அதிகம் அப்படின்னா, நல்ல ப்ராஃபிட் ஒரு 15, 16% ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ இது ஒரு நல்ல ட்ரேடு நேத்த பொறுத்தளவு. அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த இடத்துக்கு அப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகி, சின்ன சின்னதா தான் மார்க்கெட் கீழ போச்சு. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ட்ரேட் எடுக்கிறது கஷ்டம். கடைசியில பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மணிக்கு மேல, ஒரு 2:15க்கு மேல மார்க்கெட் வந்து திருப்பியும் இந்த இடத்துல, இந்த சப்போர்ட்ட வந்து ஃபர்ஸ்ட் தடவ டெஸ்ட் பண்ணியிருக்கு. 2ண்ட் தடவ, 3 தடவ. ஸோ 3 தடவ டெஸ்ட் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் போது. இந்த ரிவர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்ல இருந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, கேண்டில்ஸ் எல்லாம் மேல மேல ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போ இந்த இடத்துல ஒரு லாங் பொசிஷன் எடுத்திருந்தோமா, லாங் பொசிஷன் நீங்க எடுத்திருந்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து அழகா இதுவரைக்கும் போயிருக்கும். கண்டிப்பா இந்த பக்கம் ஒரு 400 பாயிண்ட்ஸ்க்கான மூவ்மெண்ட்ஸ் கிடைச்சிருந்திருக்கும். இதோட ஸ்டாப் லாஸ் என்ன பண்ணணும்னா, எந்த கேண்டில்ல எடுத்தோமோ அந்த கேண்டிலுக்கு பிலோ. இப்ப இந்த கேண்டில்ல தான் எடுத்தீங்கன்னா, இந்த கேண்டிலோட கீழ அதோட எண்டுல வந்து நீங்க ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். அப்போ கொஞ்சம் இந்த ரிஸ்க் ரிவார்ட் இதுல அதிகம் தான். நீங்க என்ன ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் வந்து இங்க புக் பண்ணியிருந்திருக்கணும். 49,000த்துல ஒரு 70% உங்களோட ஹோல்டிங்ஸ ஸ்டாப் பண்ணியிருந்திருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, மீதி வந்து இவ்வளோ தூரம் போய் செல் பண்ணியிருந்தா, ஒரு சேஃபர் சைட் நமக்கு வந்து ப்ராஃபிட்டும் கிடைச்சிருந்திருக்கும். லாஸ் கண்டிப்பா ஆகாமயும் தடுத்திருந்திருக்கலாம். ஸோ இதுதான் நேத்தோட அனாலிசிஸ். இப்ப நாளைக்கு என்ன நடக்கலாம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம நாளைக்கு என்ன நடக்கலாங்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ட பார்ப்போம். ஸோ நம்ம வந்து இப்போ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அனாலிசிஸ்ல என்ன பார்க்க போறோம்னா, நிஃப்டி 50. இப்ப நிஃப்டி 50ல பார்த்தீங்கன்னா, இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லும் அப்படின்னா, அட் த மனி அதாவது இப்ப இருக்கிற பிரைஸ் வந்து 22,950. ஸோ 23,000 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்குமா? இல்ல ரெசிஸ்டன்ஸா இருக்குமான்னா, 23,000 வந்து கால் ஆப்ஷன் எந்த இடத்துல அதிகமா இருக்கோ, அந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கும். புட் ஆப்ஷன் எந்த இடத்துல அதிகமா இருக்கோ, அந்த இடத்துல வந்து சப்போர்ட் அதிகமா இருக்கும். அப்படின்னா, மார்க்கெட் வந்து இந்த பிரைஸ்ல இருந்து மேல போகும். இதிலிருந்து திருப்பி வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ட்ரெண்ட் ரிவர்சிங் பாயிண்ட் தான் நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவோம். இல்லைன்னா சப்போர்ட்ன்னு சொல்லுவோம். இப்போ 23,300ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இப்போ மார்க்கெட் மேல போகணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த 23,300 கிராஸ் பண்ணணும். அடுத்து வந்து 23,100 கிராஸ் பண்ணணும். அடுத்து வந்து 23,200 கிராஸ் பண்ணணும். இதெல்லாம் கிராஸ் பண்ணா மார்க்கெட் எங்க வரைக்கும் போகும்னா, 23,000 வரைக்கும் போகும். சரி. ஆனா இதுக்கு போறதுக்கான சான்சஸ் இருக்கா? அப்படின்னா, இப்ப பார்ப்போம் நம்ம. அண்ட் லோவர் சைட் வந்துச்சுன்னா, நான் என்ன சொல்றேன்னா, 22,800 கிராஸ் பண்ணும். அதிலிருந்து வந்தா டைரக்ட்டா 22,500க்கு வந்துரும். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் லெவல் மட்டும் நம்ம வந்து சார்ட்ல வரைஞ்சுக்குவோம். ஸோ தட் நமக்கு வந்து அடுத்து அனாலிசிஸ் பண்றதுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஸோ நம்ம என்ன குடுத்திருந்தோம்? 23,000ம் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம வந்து நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ வந்து நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்கோ, அதாவது 23,000 மேல 23,100, 200, 300. ஸோ இந்த 3 பாயிண்ட்டையும் இப்ப இருக்கிற பாயிண்ட் இங்க, அதுக்கு மேல 23,000 இந்த இடத்துல ஒரு லைனு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து 23,100க்கு இந்த இடத்துல லைன் இருக்கு. அண்ட் அதுக்கடுத்து 23,200 இந்த 3 பாயிண்ட்டையும் இந்த இடத்துல 23,200 இந்த இடத்துல 23,100 அதுக்கடுத்து இந்த இடத்துல 23,000. லோவர் சைடு பார்த்தீங்கன்னா, கீழ வரும்போது இந்த இடத்துல கிராஸ் ஆயிருச்சு அப்படின்னா, மார்க்கெட் எதுவரைக்கும் டவுன்ஃபால் ஆகும்னா, 22,800ம் அதுக்கும் கீழ டவுன்ஃபால் ஆனா, 22,500 வரைக்கும் டவுன்ஃபால் ஆகும். ஆனா 22,500 வரைக்கும் டவுன்ஃபால் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் கம்மி தான். அண்ட் கண்டிப்பா இந்த 22,500க்கு கீழ போகவே போகாது. ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, நம்ம இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது, இந்த இடத்துல ஓஐ சேஞ்சுன்னு சொல்லியிருக்கு. அப்ப இந்த ஓஏ சேஞ்ச் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா, எப்ப வந்து இந்த ஓஏ சேஞ்ச் இன்கிரீஸ் ஆகுதோ, புட் ஆப்ஷன்ல இன்கிரீஸ் ஆச்சுன்னா, அந்த இடத்துலருந்து மார்க்கெட் கீழ போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி.
அது ஒரு ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட்டா வொர்க் பண்ணும். அதே மாரி மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இந்த மாரி சேஞ்ச் இருக்கும் பாருங்க. இந்த சேஞ்ச் எப்போ பாசிட்டிவா இருக்கோ, அப்போ இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட். அப்போ இந்த சப்போர்ட்லருந்து மேல போறதுக்கு மார்க்கெட் ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால தான் நம்ம இதுல பார்த்தோம்னா, இதுதான் ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட் ஆகும். இதுதான் லோவஸ்ட் பாயிண்ட். அப்போ இந்த லோவஸ்ட் அண்ட் ஹையஸ்ட் பாயிண்ட்லருந்து தாண்டி கண்டிப்பா நாளைக்கு பொறுத்தளவு மார்க்கெட் போகாது. நாளைக்கு நான் சொல்றது திங்கட்கிழமை வந்து மார்க்கெட் போகாது. அப்போ அதுக்கப்புறம் இப்ப மார்க்கெட் மேல போகுமா? கீழ போகுமான்னு பார்த்தா, இந்த ஓஏ சேஞ்ச் வச்சு நம்ம ஒரு சின்ன ஒரு அனாலிசிஸ் பண்ணலாம். என்னன்னா, மார்க்கெட் மேல போறதுக்கு தான் சான்சஸ் அதிகமா இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஓஏ சேஞ்சுக்கு முன்னாடி இப்படி இருந்துச்சு. ஓஏ சேஞ்சுன்னு சொல்லும்போது, நமக்கு ஒரு அனிமேஷன் வந்து தெரியுது. புட் ஆப்ஷன்ஸ் குறைஞ்சுதா? கால் ஆப்ஷன் குறைஞ்சிருக்கான்னு. நம்ம விஷுவலா கண்ணால பார்க்கும்போதே நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த ரெட் கலர் பார்ஸ்ல தான் அதிகமா டிஃபரன்ஸஸ் குறைஞ்சிருக்கு. ஸோ எப்ப வந்து எந்த எந்த பாயிண்ட்ல அதாவது எந்த பிரைஸ்ல வந்து குறையுதோ இந்த பாரு, அந்த பிரைஸ நோக்கி தான் மார்க்கெட் மூவ் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா, இன்னைக்கு வந்து நம்ம புட் ஆப்ஷன்ஸ்ல வந்து சேஞ்சஸ் கம்மியா தான் இருக்கு. எது கூட கம்பேர் பண்ணும்போதுன்னா, நம்ம வந்து கால் ஆப்ஷன்ஸ் கம்பேர் பண்ணும்போது. அப்போ இந்த மேல இருக்க கால் ஆப்ஷன்ஸ கம்பேர் பண்ணும்போது நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 23,000ம், 23,100, 23,200. ஸோ இந்த 3 ரே இந்த 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 3 பிரைஸ் ரேஞ்சையும் கம்பேர் பண்ணும்போது, நமக்கு என்ன தெரியுதுன்னா இதோட டிஃபரன்ஸஸ் அதிகமா டிஃபரன்ஸ் குறையுது. அப்ப எந்த இடத்துல வந்து இந்த மாரி குறைவு அதிகமா இருக்கோ, அந்த பக்கம் மார்க்கெட் போகும். ஸோ, அப்போ நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு பார்க்கும்போது, மார்க்கெட் இந்த பக்கம் போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப இருக்கு. அண்ட் ஸோ, அதனால நம்ம என்ன சொல்லலாம் அப்டின்னா, அட் த மனி இந்த இடத்துல நமக்கு இருக்கு பிரைஸு. ஸோ, நான் என்ன என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா, நாளைக்கு மார்க்கெட் மேல போகும். ஆனா, மார்க்கெட் வந்து இந்த கரெக்ட்டா இந்த 23,000 தாண்டணும். அதுதான் ஃபர்ஸ்ட் டார்கெட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கிருந்து 23,000 ஃபர்ஸ்ட்டு தாண்டணும். ஸோ, அப்போ மார்க்கெட் வந்து திங்கட்கிழமை மேல போகணும்னா, இங்கிருந்து மேல போய் ஃபர்ஸ்ட் இந்த 23,000 தாண்டி ஒரு சின்ன புல் பேக். திருப்பி அதுக்கப்புறம் 23,100 புல் பேக் 200 அதுக்கப்புறம் 300 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ, இதுதான் வந்து திங்கள்கான வாய்ப்பு. சப்போஸ் அப்ப நம்ம பார்க்கும்போது புல்லிஷா இருக்கிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு. இத இன்னொரு கன்ஃபர்மேஷன் என்ன பண்ணலாம்னா, நம்ம வந்து இங்க எஃப்ஐஐ, டிஐஐ டேட்டாஸ் பார்க்கலாம். அப்ப எஃப்ஐஐ, டிஐஐ டேட்டாஸ்ல இந்த கேஷ் மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா, எவ்வளவு இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஐஐஸும், எஃப்ஐஐஸும் ஈக்குவலா இருக்காங்களா? அப்படின்னு பார்த்தோம்னா, நேத்து மார்க்கெட் பொறுத்தளவு, அதாவது பிப்ரவரி 13ம் 14ம் சேர்க்கும்போது நமக்கு தெரியுது என்னன்னா, இவங்கள 4000 டிஐஏஎஸ் வந்து 4,300 கோடி வாங்கியிருக்காங்க. எஃப்ஐஐஸ் வந்து 4,295 கோடி வித்திருக்காங்க. ஸோ, இது நம்ம லார்ஜ் ஸ்கேல் போறோம். 4000 கோடின்னு போறனால, நமக்கு வந்து இவங்க ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்காங்க. அதே மாரி அதுக்கு மொத நாளும் பார்த்தீங்கன்னா, ஈக்குவலா தான் இருந்திருக்காங்க. அதுக்கு மொத நாளும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எஃப்ஐஐஸ் வந்து கம்மியா இல்ல. டிஐஏஸ் வந்து அதிகமா இருந்திருக்காங்க. ஸோ, இந்த ஒரு 3 அப்ப இந்த 2 நாளா பார்க்கும்போது என்னன்னா, நமக்கு இந்த 2 நாளும் 14ஆம் தேதி ஈக்குவலா இருந்திருக்காங்க. 13ஆம் தேதி ஈக்குவலா இருந்திருக்காங்க. 12ஆம் தேதி என்னன்னா, டிஐஐஸ் பையிங் அதிகமா இருந்திருக்கு. இந்த இடத்துல புல்லிஷ் மார்க்கெட்ன்னு இருக்கு பாருங்க. அப்போ ஆ ஆ ஆறா 6,000 கோடி வந்து இவங்க வந்து வித்திருக்காங்க. டிஐஏஎஸ் வந்து வாங்கியிருக்காங்க. எஃப்ஐஐஸ் வந்து 5,000 கோடி தான் வித்திருக்காங்க. அப்படிங்கும்போது பியரிஷ் மூவ்மெண்ட்ஸ் வந்து கம்மி தான். புல்லிஷ் மூவ்மெண்ட்ஸ் தான் அதிகமா இருக்கு. ஸோ இதெல்லாம் அப்போ இந்த கேஷ் மார்க்கெட்டையும் வச்சு பார்க்கும்போது, மார்க்கெட் வந்து கண்டிப்பா திங்கட்கிழமை வந்து ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆயி, இந்த 23,000 கிராஸ் பண்ணும். இப்ப 23,000 கிராஸ் பண்ணுச்சுன்னா, கரெக்ட்டா 23 23,100 அதுக்கடுத்து 23,200 300 வரைக்கும் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இதுதான் நம்ம நிஃப்டி 50யோட இன்னையோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸும், திங்கட்கிழமைக்கான பிரெடிக்ஷனும். ஸோ இது தொடர்ந்து ஏதாவது இதே மாரி நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ் தொடர்ந்து டெய்லியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாரி உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும். வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தட் நான் அதுக்கு ரிப்ளை பண்றேன். நன்றி, வணக்கம்.